சீனியர் சீசன் 5ல் சபேசன் அவர்கள் தான் முதலிடத்தை பிடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. காரணம், கடைசி நேரத்துக்குள்ள இவர் கிராண்ட் ஃபினாலேக்குள்ளே உள்ளே வந்தாலும், அதாவது டிக்கெட் டு ஃபினாலே மூலமாக வந்தாலும், நிச்சயமாக இவர் பாடினது இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. எல்லோருமே அவர் தான் டைட்டில் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக சுஷாந்திகா அவர்கள் தான் இப்போது முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ரீஹரி, அதற்கப்புறம் பவித்ரா, இன்னும் சொல்லணும்னா செந்தமிழன் அப்படின்னு 6 பேர் அதில் இருந்தாங்க. அதில் இப்போ சுஷாந்திகா தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. மக்கள் போட்ட ஓட்டுகளின் அடிப்படையிலையும் அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இப்போது பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஏன் இவங்களுக்கு அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க, இவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. ஆனால் சபேசன் அவர்கள் இந்த டிக்கெட் டு ஃபினாலே, அதாவது கிராண்ட் ஃபினாலே முடிச்சுட்டு அவர் ஊருக்கு போகும்போது என்ன இருக்குது அப்படின்னா, அமோக வரவேற்பை கொடுத்துருக்காங்க. நீ இந்த ஃபினாலேக்குள்ளே போனதே எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக தான் இருக்குது ஊருக்கு அப்படின்னு சொல்லி, நீ என்றைக்குமே லூசர் கிடையாது, நீ வின் பண்ணுறதுக்காக பிறந்தவன் அப்படின்னு நிறைய அவரை ஊக்கப்படுத்தி, அடுத்தடுத்து நிறைய அவர் பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு எல்லோருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதோட அவருக்கு 10 லட்சம் மதிப்புமிக்க பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்குது. ஆக மொத்தத்தில் சபேசன் தான் வின் பண்ணுவார்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஓட்டுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போது முதலிடத்தை அவரால் பிடிக்க முடியல அப்படின்ற செய்திகளும் வெளியாகிருக்கு. அதனால் எல்லோருமே இப்போ என்ன பேசி வந்துட்டுருக்காங்கன்னா, இது போனால் என்ன, இன்னும் அடுத்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இன்னும் சினிமாக்களில் அவரை நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான் எல்லோரினுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதை தான் அவரும் விரும்புகிறாரு. என் மேலே இவ்வளோ ரசிகர்கள் அன்பு வச்சுருக்காங்களே அப்படின்னு மிரண்டு போயிட்டாரா, அவங்களுக்காகவே இன்னும் நான் நிறைய செய்கிறதுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காராம். அதனால் இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வரவேற்பை பேச்சு வந்துட்டுருக்கு. அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே உருக்கமாகவும் இருக்குது. எனக்குன்னு இத்தனை ரசிகர்கள் இருக்காங்களா, இத்தனை பேர் என் மேலே பார்த்தோன்னா ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்களா அப்படின்னு ரொம்பவே அவர் நெகிழ்ந்து போயிருக்காராம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.